இங்கே இந்த பொண்ணு ஆற்றுக்கு நடுவில் ஒரு போட்டு வச்சு நத்தையெல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ இன்னொரு போட்டில் 2 சிஸ்டர் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் தன்னோட பெட்டியை ஓப்பன் பண்ணி சின்ன வயசு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சின்ன வயசுல தான் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா இருந்ததுலாம் இந்த பொண்ணுக்கு நினைவில் வருது. அந்த பொண்ணு விட்டு போனதும் ஞாபகம் வருது. அடுத்த நாள் காலையில் இந்த பொண்ணு கிளம்பி ஒரு பஸ் ஏறி ஒரு போகிறா. அங்கே வந்து சிஸ்டர்லாம் கூப்பிட்டு போய் ஒருத்தங்கிட்ட அறிமுகப்படுத்துறாங்க. அதுதான் இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணோட விட்டு போன ஃப்ரெண்டு. ஆனால் அவங்களும் சிஸ்டராக ஆனதுனால சின்ன வயசில் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த பொண்ணுக்கிட்ட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது கூட இந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டில் இவ போனதுனால சாப்பிட காசு இல்லாமல் வளர்த்த வாத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்று குடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த சிஸ்டர் ஒருவித அன்பும் இந்த பொண்ணுக்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு டைமில் அறிவுரை சொல்லி இந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்ப பார்க்குறாங்க. இந்த புருஷங்காரன் இந்த பொண்ணு வராதனால கிளம்பி இவளை கூட்டு போகிறதுக்காக இந்த சர்ச்சுக்கே வந்துடுறான். அன்னைக்கு நைட்டே இந்த புருஷங்காரன் இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான். அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. நைட்டெல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. காலையில் இருந்துன்னு சொல்லி ஆற்று பக்கமாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அந்த சிஸ்டரும் இந்த பொண்ணை தேடி வந்து பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.